முன்னாள் ராணுவ அதிகாரி கர்னல் ஹரிஹரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் திரு கர்னல் ஹரிஹரன். இப்போ இந்த சர்வதேச நீதிமன்றத்துடைய உத்தரவு பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது முக்கியமாக இது முழுமையாக முடியலை இந்த கேஸ். அதனால் அதுல 3 விஷயங்கள் சொல்லிருக்குது. அந்த இடைக்காலத்துல அந்த கேஸ் முடியும் வரை முதலாவது இந்த கோர்ட்டுக்கு இதை பற்றி இந்த கேஸ பத்தி உரிமை இருக்குதா இல்லையா இந்த கோர்ட்டுக்கு, அதாவது சர்வதேச கோர்ட்டுக்கு அந்த வியன்னா கன்வென்ஷன் படி உரிமை இருக்குதா இல்லையான்னு. பாகிஸ்தானுடைய வாதம் கோர்ட்டுக்கு உரிமை கிடையாது அப்படின்னுட்டு. அதை கோர்ட் சொல்லிருக்குது, கட்டாயம் உரிமை இருக்குது இந்த பிரச்சனையில தீர்ப்பு சொல்ல அப்படின்னுட்டு முதலாவது. 2வது வாதம், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே 2008 கான்சுலர் ஆக்சஸ் விவகாரமாக ஒரு ஒப்பந்தம் இருக்குது. அந்த ஒப்பந்தம் இருப்பதால் இந்த வியன்னா கன்வென்ஷனுக்கு அதன்படி இந்த கோர்ட்டுக்கும் அதிகாரம் கிடையாது அப்படின்னு பாகிஸ்தான் 2வது வாதத்தை வச்சது. அதையும் கோர்ட் நிராகரித்து விட்டது. ஏனெனில் அந்த வியன்னா கன்வென்ஷன்ல எங்கும் அப்படி சொல்லப்படவில்லை, அந்த ஒப்பந்தத்திலும் அப்படி சொல்லப்படவில்லை அப்படின்ட்டு. 3வது, இந்த கேஸ், அதாவது குல்பூஷன் யாதவ் குற்றவாளியா இல்லையா அப்படிங்கிற வாதங்களை இந்தியாவும் பாகிஸ்தானும் அந்த கோர்ட்டுக்கு முன்னால் வைத்து அது முடியும் வரை குல்பூஷன் யாதவுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தண்டனை தடை செய்யப்படும். அதாவது மரண தண்டனை தடுத்து நிறுத்த வேண்டும். பாகிஸ்தான் அதற்குள் பாகிஸ்தான் என்ன சொல்லிருக்குது, ஆகஸ்ட் மாசம் முடியும் வரை பாகிஸ்தான் உறுதி சொல்லிருக்குது மரண தண்டனை நிறைவேற்றப்படாது அப்படின்னு. அதற்கு சொல்லிருக்குது ஐசிஜே இந்த கேஸ் முடியும் வரை அதை நிறைவேற்றக்கூடாது அது அப்படின்னு சொல்லிருக்குது. இது 3 தான் சொல்லிருக்குது. அதனால் இன்னும் இந்த கேஸை இந்திய தரப்பும் பாகிஸ்தான் தரப்பும் வாதங்களை வைக்க வேண்டும். அதாவது குல்பூஷன் யாதவ் குற்றவாளியா இல்லையா அப்படின்னு நிரூபிக்க அந்த முக்கியமாக குல்பூஷன் யாதவனுடைய கேஸ்ல 2 வாதங்கள் வச்சிருக்குது பாகிஸ்தான். ஒண்ணு, குல்பூஷன் யாதவ் ஒப்புதல் அறிக்கை கொடுத்தது, தான் குற்றவாளி, தான் பங்கு பெற்றது அப்படின்னு ஒரு வாக்குமூலம் கொடுத்தாரு. அது மிலிட்டரி கோர்ட்ல வச்சிருக்காங்க. 2வது, அதற்கு ஒரு ஆதாரமாக ஒரு கிரிமினல் இருக்காரு கராச்சியில, அவரை கைது பண்ணவரை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால கைது பண்ணாங்க. அவர் தான் இது குல்பூஷன் யாதவோடு ஒத்துழைத்ததாக அப்படின்னு ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இது 2 வச்சுதான் தண்டனை கொடுத்துருக்காங்க அவங்க. அது 2மே ஒரு கிரிமினல் வாய் மூலமாக சொன்னதை வைத்துக் கொண்டு மற்றும் கைதியை ஒப்புதல் வாக்குமூலத்தை வச்சுட்டு அவருக்கு கொடுக்கலாமா. இதை தவிர பல்வேறு பிரச்சனைகளை இந்தியா ரைஸ் பண்ணிருக்குது. அதாவது மிலிட்டரி கோர்ட்டுக்கு லாயக்கான இது கேஸா? பாகிஸ்தான்ல ஒரு விசித்திரமான ஒரு சட்டம் நிறைவேற்றினாங்க பார்லிமெண்ட்ல. நிறைய பயங்கரவாதிகள் நிறைய பேர் பல வருடங்களாக கோர்ட்டுக்கு போய் தண்டனையிலிருந்து தப்பி வருகிறார்கள். அதனால நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. அவர்கள் தப்பக்கூடாது. இந்த கோர்ட்டுகளை உபயோகித்து அதனால ஒரு சட்டம் நிறைவேற்றினாங்க. மிலிட்டரி கோர்ட் ஒன்று தீவிரவாதத்துல கைது செய்யப்பட்டவர்கள் தீவிரவாத சட்டத்தின் கீழ் அவர்களை அந்த கோர்ட் விசாரிக்கலாம். அப்படித்தான் இவரை கொண்டு வந்தாங்க. அதை பற்றியும் இந்தியா ஆர்குமெண்ட் வச்சிருக்குது அந்த சர்வதேச கோர்ட்ல. அதனால இது பின் பகுதியில வரும். ஆகவே இது இடைக்கால உத்தரவா இருந்தாலும் இந்த கேஸ் முடியும் வரை அவருக்கு மரண தண்டனை கொடுத்து அதனை நிறைவேற்ற முடியாது. கொடுத்திருக்காங்க, அதை நிறைவேற்ற முடியாது. அதை தவிர 2 அப்பீல் இருக்குது. ஒன்னு, அந்த அப்பீலும் ஒண்ணு ராணுவ தலைவர் ஜெனரல் பாஜ்வாக்கு போனோம். அது வெற்றி காண்பதற்கு சான்ஸே கிடையாது. ஏனெனில் அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு,
மற்றபடி பிரசிடென்ட் தான் ரத்து பண்ண முடியும் அங்க அப்பீல்லையும் மர்சி பெட்டிஷன் போட்டு. அதெல்லாம் இந்த ஐசிஜேல முடிவு ஆன பிறகு இப்போ அதனால இது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கும் இந்த கேஸ்ல இந்தியாவுக்கு வெற்றின்னு முழுமையா சொல்ல முடியாது. ஆனால் பாகிஸ்தானின் வாதங்கள் இந்த கோர்ட்டுக்கு இதுல ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது. அதாவது இந்த கோர்ட்டினுடைய கட்டளைக்கு கீழ் இது வராது அப்படிங்கிறதே அந்த வாதத்தை தகர்த்து விட்டார்கள். மற்றும் அது முடியும் வரை முக்கியமா இந்தியன் நம்ம வக்கீல் சால்வே அவர்கள் முக்கியமா வச்சது, இது இந்த மாதிரி கேஸ் எல்லாம் கொஞ்ச நாள் ஆகும் சர்வதேச அளவில் முடிவாக. அதுக்குள்ள அவங்க ஜாதவனுடைய மரண தண்டனையை நிறைவேற்றக்கூடும். ஏன்னா பாகிஸ்தான்ல 170 பேருக்கு போன வருஷம் 170 பேர், போன வருஷத்திலிருந்து இது போன மாசம் வரை 170 பேருக்கு தூக்கில போட்டாங்க. அதனால பாகிஸ்தான் உலக அளவுல சென்ற ஆண்டு 230 பேரை தூக்கில கொடுத்துருக்காங்க. அதுவும் அந்த மிலிட்டரி கோர்ட் தான் நிறைய பேருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றி இருக்கு அது சட்டப்படி, அந்த சட்டப்படி. அதனால அந்த ஆபத்தான சூழ்நிலை நிலவுகிறது மிலிட்டரி கோர்ட் இந்த கேஸ் அங்க வச்சதுனால. ஆகவே இது இந்தியாவினுடைய இது ஒரு தற்காலிக வெற்றி அப்படின்னு சொல்லணும். இது முடிவடையும் வரை இது பாகிஸ்தானுக்கு படுதோல்விங்கிறது சொல்வது தவறு. இடைக்கால வெற்றி இன்னும் முழுமையாக நாம் பார்க்க வேண்டும். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். அவருக்கு எனக்கே தோணுது இது இதன் பிறகு பாகிஸ்தான் அவர் குல்பூஷன் யாதவ் இந்திய தூதர அதிகாரிகளை சந்திக்கவும் தனது குடும்பத்தினரை பார்க்கவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பாகிஸ்தானை கொடுக்கும் என்று நம்புகிறேன் இந்த உத்தரவுக்கு பிறகு.